இந்த ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, சாணக்யால திசைகள் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோகிராம் நடந்தது. அது அந்த சாட்டை துரைமுருகன் வந்து பேசியிருந்தாப்புல. யூசுவலா சீமானோட தம்பிகள் வந்து கொஞ்சம் லூஸ் மாரி தான் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில வந்து அந்த வந்தே மாதரம்னு சொல்லிட்டு இப்போ 150 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருந்தாங்க இல்லையா? அத பத்தி அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "வந்தே மாதரம் என்போம், மாநிலத் தாயை வணங்குதும் என்போம்" அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. பாருங்க அப்பவே வந்து நம்ம மாநிலத் தாயை தான் வணங்குதுன்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்ட தான் அப்படி சொல்லியிருக்காரு. பெருமையா பேசியிருக்காரு பாரதியார் அப்படிலாம் சொல்லி உருட்டிட்டு இருந்தாங்க. அப்பதான் நான் டக்குன்னு யோசிக்கும்போது, "என்னடா அப்படியா?" அப்படின்ற மாரி யோசிக்கும்போது, அப்போ பார்த்தீங்கன்னா, பாரதியார் இத எழுதின காலத்தில பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து இந்தியா சுதந்திரமே அடையல. அதுக்கப்புறம் தான் அது குடியரசாகி இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டு, அதுக்கப்புறம் தான் மொழிவாரி மாநிலங்களா பிரிக்கப்பட்டுச்சு. அப்போ அவர் என்ன சொன்ன மாநிலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாநிலம் அதாவது இந்த மிகப்பெரிய நிலப்பரப்புடைய தாயை வணங்குதும் என்போம் அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த முழுமையான பொய், முழுமையான உண்மை 2க்கும் நடுவுல ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? பாதி பொய், பாதி உண்மை பேசுறது. இவங்க தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இவங்க கூட தான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்.